Hello everyone, this is Nivita from Tetral Sir. இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஃபார்ம்ஸ் எப்படி கிரியேட் பண்ணலாம்னு பார்க்கலாம். அப்புறம் நம்ம பார்க்காத கொஞ்சம் டேக்ஸ் இருக்கு, அதெல்லாம் என்ன அப்படின்றத இன்னைக்கு பார்த்துடலாம். நம்ம ஆல்ரெடி ஃபார்ம் கிரியேட் பண்ணோம். பட் நம்ம அதில் இருக்க எல்லா இன்புட்ஸுமே நம்ம பார்க்கல. ஸோ இன்னைக்கு எல்லாமே பார்த்துடலாம். அதுக்கப்புறம் நம்ம பார்க்காத கொஞ்சம் டேக்ஸ் இருக்கு இல்லையா, அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார்ம் கிரியேட் பண்ணுறதுக்கு ஃபார்ம் டேக் ஆல்ரெடி நம்ம யூஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, அதுதான். ஃபர்ஸ்ட் நம்ம யூசர் நேம் கொடுக்குறோம்னா, இந்த யூசர் நேம் நம்ம லாஸ்ட் டைம் எப்படி கொடுத்தோம், பேராகிராஃப் டேக்ல போட்டு கொடுத்தோம். பட் அப்படி பண்ணக்கூடாது. அதுக்கு செப்பரேட்டா லேபிள் அப்படின்னு சொல்லி ஒரு டேக் இருக்கு, அதை யூஸ் பண்ணி தான் கொடுக்கணும். நீங்க யூசர் நேம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகேவா? இன்புட் நமக்கு ஆல்ரெடி கெட் பண்ண தெரியும். இன்புட் டேக் யூஸ் பண்ணி தான் நம்ம டைப் ஈக்குவல் டு பண்ணோம் இல்லையா, ஞாபகம் இருக்கு உங்களுக்கு. அதே மாதிரி தான் இதுலயும் பண்ணணும். யூசர் நேம் தான், அதனால நான் டெக்ஸ்ட் கொடுத்துட்டேன். என்னோட லேபிள் பிஆர் ஆட் பண்ணிக்கிறேன் ஸ்பேஸ்க்காக. இதுல பாஸ்வேர்ட் கொடுக்குறேன். பாஸ்வேர்ட் நம்ம ஆல்ரெடி கெட் பண்ணும்போது நம்ம ஜஸ்ட் டெக்ஸ்ட்னே கொடுத்துடணும் டைப் இல்லையா, பட் அப்படி கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக பாஸ்வேர்ட் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் இருக்கு, அதுதான் நம்ம கொடுக்கணும். அப்பதான் நமக்கு அந்த டெக்ஸ்ட் ஷோ ஆகாம ஆஸ்ட்ரிக்ஸ் மாதிரி தெரியும். பிஆர் கொடுக்குறேன். இது இல்லாம டேட் கொடுக்கலாம். டேட்டை கெட் பண்றதுக்கு நான் டேட் ஆஃப் பர்த் கெட் பண்ற மாதிரி ஒரு காலம் ஒன்று நான் வைக்கிறேன். அதுக்கு இன்புட் டைப் டேட்டே இருக்கு. நம்ம டேட்ல நம்ம கொடுத்துட்டோம்னா அது ஒரு டேட் செலக்டர் மாதிரி கொண்டு வரும். இதுக்கப்புறம் நான் ஒரு பட்டன் ஆட் பண்றேன். அது என்ன பட்டன்னா, ரேடியோ பட்டன். ஜெண்டருக்காக. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஒரு லேபிள் ஜெண்டர்னே ஆட் பண்ணிட்டு கூட வைக்கலாம். லேபிள் ஜெண்டர் கொடு. இங்க ஒரு பிஆர் கொடுத்துட்டு இந்த பட்டன் ஆட் பண்றேன். இருக்கா, அது இந்த இடத்துல ஒரு லேபிள் பண்றேன். அது என்னன்னா மெயில். இதே ப்ராசஸ் தான் ரிப்பீட்டு. இமெயில் கொடுக்குறேன். இடத்துல ஒரு பிரேக் கொடுத்துறேன். நீங்க இங்க சப்மிட் பட்டன் கொடுக்குறேன். அதுக்கு பட்டன் டேக் நம்ம ஆல்ரெடி பண்ணி கிளாஸ் ஐடி பார்க்கும்போது இங்க நான் ஜஸ்ட் சப்மிட்னு மட்டும் கொடுத்துறேன். நம்ம பேசிக்கா ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணிருப்போம். எந்த சிஎஸ்எஸ் ஃபீச்சருமே நம்ம ஆட் பண்ணல. இது எப்படி டிஸ்பிளே ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். ஓகேங்களா? இப்ப நம்ம கொடுத்த ரேடியோ பட்டன் வந்துருச்சு. கிளிக் பண்ணா ப்ளூ கலர்ல மாறிடும். இது பாருங்க, டேட் செலக்டர் வந்திருக்கு.
நம்ம எந்த டேட் வேணா கொடுக்கலாம். பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்டு நம்ம கொடுக்கையில நம்ம கொடுக்குற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கோ. டெக்ஸ்ட்ல டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். நம்ம நேம் என்ன வேணா கொடுத்துக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து ஃபார்ம் கிரியேட் பண்ணோம். இப்போ இங்க பாத்தீங்களா, இந்த இடத்துல நம்ம கொடுத்துருப்போம் இல்லையா, இதுதான் லேபிள் ஆயிருக்கு. இப்போ யூசர் நேம் அப்படின்றது ஒரு லேபிளா இங்க டிஸ்பிளே ஆயிருக்கு. லாஸ்ட் டைம் என்ன பண்ணோம்னா பேராகிராஃப் டேக் யூஸ் பண்ணி நம்ம பண்ணோம். பட் இந்த டைம் லேபிளே கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஒரு லேபிள். நம்ம வந்து சிஎஸ்எஸ்ல கால் பண்ணும்போது அந்த லேபிள் கால் பண்ணி கூட நம்ம அதுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துக்கலாம், அட்ரிபியூட்ஸ். ஓகே, இவ்வளவுதான். இப்படிதான் வந்து ஒரு ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணணும். ஆல்ரெடி ரொம்ப கன்சிஸ்டடா இருக்க மாதிரி இருக்கா, அதனால எல்லாத்துக்குமே இன்னொரு விஆர் வேணா நான் ஆட் பண்றேன். இப்போ கொஞ்சம் செப்பரேட் ஆயிருக்கு. இப்போ ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா இது வந்துட்டு இப்போ செப்பரேட்டா நம்ம ஃபார்ம் மட்டும் கொடுத்துருக்கனால நமக்கு ஓகே புரியுது. இதே நம்ம ஒரு பெரிய வெப்சைட் கிரியேட் பண்றோம், அதுக்கு இடையில வந்து இந்த ஃபார்மை வைக்கிறோம் அப்படின்னா இதை மட்டும் ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அதுக்கு வந்து ஒரு ஃபீச்சர் இருக்கு. அது என்னன்னா ஃபீல்ட் செட் அப்படின்னு சொல்லி. எப்பவுமே ஒரு ஃபார்ம் கிரியேட் பண்ணல நம்ம ஒரு ஃபீல்ட் செட்குள்ள போட்டோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் ஹைலைட்டடா தெரியும். இப்போ இந்த என்டையர் ஃபார்மே நான் ஒரு ஃபீல்ட் செட்ல போடுறேன். இன்னொரு ஒரு டேக் இருக்கு லெஜெண்ட் அப்படின்னு சொல்லி. அது என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபீல்ட் செட்கான நேமை நம்ம அந்த லெஜெண்ட் டேக்ல தான் கொடுக்கணும். இப்போ இதுக்கு வந்து நான் நேம் கொடுக்குறேன். நம்ம இங்க எப்படி நம்ம லேபிள் சொல்லி யூஸ் பண்ணி நேம் கொடுத்தோம் பாத்தீங்களா, அதே மாதிரி இந்த லெஜெண்ட் டேக் யூஸ் பண்ணி நம்ம கொடுக்கணும். இப்போ வந்து நான் லாகின் ஆர் சைன் அப் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். சரிங்களா, நான் கொடுத்த இது வந்து இங்க வந்துருச்சா, லாகின் ஆர் சைன் அப். இந்த ஃபார்ம் வந்து ஒரு ஃபீல்ட் செட்குள்ள வந்துருச்சு. இப்போ இது இங்க வரைய இருக்கு, இந்த என்டையர் வித்தை கவர் பண்ணியிருக்கு. இதெல்லாம் நம்ம இவ்வளவுதான் வேணும் அப்படின்னு நினைச்சதுனால அதுக்கு நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுல இருந்ததுக்கு இப்ப இன்னும் கொஞ்சம் ஹைலைட்டடா தெரியுதா. இதுதான் வந்து ஃபீல்ட் செட்டோட ஒர்க். ஓகே, இப்போ வந்துட்டு என் பேரை நம்ம வந்துட்டு ஒரு ஃபார்ம் வந்து நம்ம கிரியேட் பண்ணிட்டோம் இல்லையா. இப்போ நம்ம மிஸ் பண்ணியிருக்க ஒரு சில டேக்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லியிருந்தேன் லாஸ்ட் கிளாஸ்ல. இதெல்லாம் என்ன அப்படின்றத ஒன் பை ஒன் பார்க்கலாம். எல்லாமே ரொம்ப சிம்பிளான டேக்ஸ் தான். ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் ஒரு லிங்க் டேக் கொடுக்குறேன். இது எதுக்குன்னு ரன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். வந்துட்டு நான் ஐஃபோன் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். டைப் வந்துட்டு இமேஜ் ஆர் எக்ஸ் ஐகான் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். ஹெச்எஃப் வந்துட்டு இமேஜஸ்ல இருக்கா இந்த இமேஜ். இப்போ இங்க பாருங்க, இங்க வந்து அந்த லோகோ இமேஜ் வந்து இந்த இடத்துல வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு குளோப் இமேஜ் மாதிரி அந்த இடத்துல இருந்திருக்கும். டிஃபால்ட்டா அதுதான் இருக்கும். அதை நம்ம சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு நினைச்சோம்னா நம்ம இந்த மாதிரி இன்டாக் யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துக்கலாம். இப்போ இது வந்து ஜேபக் ஃபார்மேட்ல இருக்கனால நமக்கு இப்படி ஸ்கொயராகவே இப்படியே தெரியுது. இதே நம்ம பிஎன்ஜி ஃபார்மேட்ல ஒரு லோகாவே வச்சிருக்கோம்னா அது வந்து அது எப்படி இருக்கோ அந்த ஃபைல்ல அதே மாதிரி டிஸ்பிளே ஆகும். லோகோனா நம்ம பிஎன்ஜி தான் வைக்கணும். ஓகே, இது இல்லாம உள்ளதெல்லாம் பார்க்கலாமா. ஃபர்ஸ்ட் நான் அதுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் நான் கிரியேட் பண்றேன். வெல்கம் டு பெட்ரால் சார்.
சாரி. ஃபர்ஸ்ட் இது மட்டும் பார்க்கலாம். இப்ப இந்த பேராகிராஃப் இருக்கு இல்லையா, இதுக்குள்ள நான் வந்துட்டு ஒரு டேக் கொடுக்குறேன். பி டேக். இப்ப இது பாருங்க, போல்டா வந்திருக்கா. அது ஒரு பேராகிராஃப் டேக் தான், ஆனா வந்துட்டு போல்டா வந்திருக்கு இல்லையா. வேற எடுத்துறேன், ரொம்ப ஸ்பேஸா இருக்கு. போல்டா வந்திருக்கு ஏன்னா இது வந்து போல்ட் டேக். இதை எடுத்துட்டு சரி இது இருக்கட்டும். இப்போ இந்த சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்டை மட்டும் இட்டாலிக்ஸ்ல கொடுப்போமா. கொஞ்சம் ஐ டேக் இருக்கு. ஐ டேக் அது மட்டும் ஸ்லாண்டிங்கா வந்திருக்கா. இப்ப இது இல்லாம ஐ இல்லாம இஎம்னு ஒண்ணு இருக்கு. அதுவும் இட்டாலிக்ஸ்ல தான் காட்டும். பட் வந்துட்டு அதை கொஞ்சம் எம்பசைஸ் பண்ணி காட்டும். அந்த டேக் பேரு எம்பசைஸ் டேக். ரெண்டுமே கொடுத்துக்கலாம், இது வேணா கொடுத்துக்கலாம். பட் உங்களுக்கு எம்பசைஸ் தான் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்துட்டு ஐ கொடுத்துக்கலாம், சாரி இஎம் கொடுத்துக்கலாம். இல்ல காமனா இட்டாலிக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ஐ கொடுத்துக்கலாம். இப்ப இது இல்லாம இன்னொரு டேக்ஸ் இருக்குது, என்னன்னா டெலீட் அண்ட் இன்சர்ட். இப்போ வந்து ஒரு கோர்ஸ் இருக்கு, கோர்ஸ் இது நான் கொடுக்குறேன், ஜாவா ஃபுல் ஸ்டாக். ஓகேவா. இந்த ஃபுல் ஸ்டாக் கோர்ஸ்க்கு வந்து நான் வந்து 50% ஆஃபர் வந்து நான் ஃபர்ஸ்ட் வச்சிருக்கேன். அதை வந்து டெலீட் குள்ள நான் கொடுக்குறேன். %, ஆஃப் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஓகேவா. இப்ப இதுக்கு அப்புறம் இன்சர்ட் நான் ஒண்ணு கொடுக்குறேன். ரெண்டு ரன் பண்ணி பார்க்கலாம் அட் டைம்ல. அப்போ உங்களுக்கு அதோட ஃபியூச்சர் என்ன அப்படின்றது புரியும். ஐஎன்எஸ் அப்படின்னா இன்சர்ட். இந்த இடத்துல 75 அப்படின்னு நான் கொடுத்துறேன். ஓகேவா. 50% ஆஃபரா இருந்ததை டெலீட் பண்ணிட்டு 75 சேஞ்ச் பண்ணு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். 75 இன்சர்ட் பண்ணிட்டு அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். இதை ரன் பண்ணலாமா. இங்க பாருங்க, 50% ஆஃபர் அப்படின்றது ஸ்ட்ரைக் அவுட் ஆகி 75% ஆஃபர் அப்படின்னு வந்திருக்கு. தெரியுதா. இதுதான் வந்து டெலீட் அண்ட் இன்சர்ட் டேகோட ஜாப். இது வந்து எந்த இடத்துல நமக்கு யூஸ் ஆகும்னா, இப்ப இந்த இ காமர்ஸ் வெப்சைட்லாம் பாத்தீங்கன்னா இப்படிதான் இருக்கும். இப்ப நான் இங்க பண்ணேன் இல்லையா, இதே சேம் தான் அங்க யூஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு ப்ராடக்ட் இருக்கும், அதோட பிரைஸ் வந்து டிஃபால்ட்டா ஒரு வேல்யூ இருந்திருக்கும். அதை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி, இல்ல இப்ப வந்து சேல் போயிட்டு இருக்கு, அதனால இவ்வளோ வந்து ரேட் குறைஞ்சிருக்கு அப்படின்றத காட்டுறதுக்காக இந்த டேக் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு யூஸ் ஆகுறது தான் டெலீட் அண்ட் இன்சர்ட். அவ்வளவுதான். இது வரைக்கும் உள்ள எல்லா டேக்ஸுமே நான் ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டேன். HTML வந்து டோட்டலா பாத்தீங்கன்னா இவ்வளவுதான். ஆனா எப்பவுமே வந்து நம்ம லேர்ன் பண்ணிட்டே இருக்கணும், ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருக்கணும். நிறைய வெப்சைட்ஸ் கிரியேட் பண்ணும்போது தான் நமக்கு புது புது நீட்ஸ் வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சர்ச் பண்ணும்போது தான் இன்னும் நம்ம பார்க்காத டேக்ஸ் எல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ வந்துட்டு இதுக்கு ஒரு எண்ட் அப்படின்றது வந்து நம்ம சொல்ல முடியாது. பட் வந்துட்டு நமக்கு மெயினா தேவையான டேக்ஸ் எல்லாமே நான் வந்து கவர் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம HTML யூஸ் பண்ணி ஒரு என்டையர் வெப்சைட் வந்து நம்ம கிரியேட் பண்ணலாம். நமக்கு CSSம் தெரியும் இல்லையா, கொஞ்சம் அதையும் கம்பைன் பண்ணி நம்ம வந்து ஒரு வெப்சைட் கிரியேட் பண்ணலாம். தேங்க்யூ.